ரீமான் ஹைபாத்தசிஸ் பாகம் 2 தொடருவோமா? 1859 ஒரு மனிதன் ஒரு இரவு வேளையில் தனது மேசையில் அமர்ந்து எண்களின் உலகில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை தேடிக் கொண்டிருந்தான். கேள்விகள் பதில்களை தேடுகின்றன. சில கேள்விகள் மனிதர்களை தேடுகின்றன. ரீமான் ஹைபாத்தசிஸ் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. ரீமானின் ஒரு கேள்வி உலகின் ஆயிரக்கணக்கான கணிதவியலாளர்களின் தேடலாக மாறியது. பகா எண்களின் மறைவொழுங்கை புரிந்து கொள்ள அவர் முன்வைத்த ஒரு அனுமானம் இன்று வரை கணிதத்தின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. கதவுகளை திறப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலகின் சிறந்த கணிதவியலாளர்கள் தேடுவது பணத்தை அல்ல. இவர் ஒரு அரசியல்வாதியும் அல்ல. இவர் ஒரு செல்வந்தரும் அல்ல. ஆனால் எண்களின் உலகில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை தேடிய மனிதர். தனது வாழ்நாளில் மிக குறைவாகவே எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய சில பக்கங்கள் இன்று வரை உலகின் சிறந்த கணிதவியலாளர்களை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் விட்டுச் சென்ற கேள்வி ஒரு நூற்றாண்டை அல்ல, 2 நூற்றாண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மனிதகுலம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத எண்களின் ஒரு மர்மத்தை அவர் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டுச் சென்றுள்ளார். ஜெர்மனி தேசத்துக்காரர். ரீமானின் அனுமானம் கணிதவியலாளர்களை எண்களை மட்டும் பார்க்க தூண்டவில்லை. ஒழுங்குக்கும் ஒழுங்கின்மைக்கும் இடையேயான எல்லையை ஆராயத் தூண்டியது. குழப்பத்தின் பின்னால் மறைந்திருக்கும் அமைப்பை தேடத் தூண்டியது. 1859 ரீமான் விதைத்த ஒரு சிந்தனை விதை இன்று வரை உலகின் சிறந்த மூளைகளின் மனதில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதை ஒரு கேள்வி. எண்களின் உலகில் நாம் இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியம் இருக்கின்றதா? ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய கணித மர்மங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த ரீமான் ஹைபாத்தசிஸ் ஒரு தமிழன் கண்டறியப் போகின்றான் என்று நான் எண்ணுகின்றேன். இன்று பள்ளியில் அமைதியாக அமர்ந்து இந்த வீடியோவை பார்க்கும் ஒரு மாணவன் நாளை உலக கணித வரலாற்றில் தனது பெயரை எழுதினால் அது ஒரு கனவு அல்ல. ராமானுஜனின் மண்ணில் பிறந்தவர்களுக்கு அது ஒரு சாத்தியமே. ரீமான் விதைத்த கேள்விக்கு பதில் ஜெர்மனியில் இருந்து வர வேண்டிய அவசியமில்லை. அது தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்திலிருந்தும் வரலாம். இன்று எண்களோடு விளையாடும் ஒரு குழந்தையின் மனதிலிருந்து வரலாம். உலகம் தேடும் பதிலை ஒரு தமிழன் தேடி கண்டுபிடிக்கும் காலம் நாளை வரும். ராமானுஜனை உலகிற்கு அளித்த இந்த மண் இன்னொரு கணித புரட்சியாளரையும் இந்த உலகிற்கு அளிக்கும் காலம் விரைவில் வரும் என்று நினைக்கின்றேன்.